வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் அதிக ராம்சார் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். அரசியல் தலைவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு. இந்தியாவில் 564 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி. பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என சுகாதாரத்துறை வேண்டுகோள். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. மனம் உடைந்து விட்டதாக வீரர் விராட் கோலி வேதனை. பாமக நிறுவனர் ராமதாஸ் உடன் அன்புமணி சந்திப்பு. சமாதான முயற்சி தோல்வி அடைந்ததாக நிர்வாகிகள் வேதனை. இந்தியாவிலேயே அதிக அளவிலான ராம்சார் இடங்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிண்டியில் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் புதிய ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். 14 கடலோர மாவட்டங்களில் ஃபிஷ்நெட் இனிஷியேட்டிவ் மற்றும் தனுஷ்கோடியில் பிளமிங்கோ பறவைகள் சரணாலயங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வன காவலர்கள் நியமன ஆணைகளை வழங்கியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர்கள்தான் காடுகளின் முதுகெலும்பு என்று புகழாரம் சூட்டினார். இந்தியாவிலேயே அதிக அளவிலான ராம்சார் இடங்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமிதம் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் இயற்கையை பாதுகாக்க உறுதி ஏற்றிடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நம்முடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக இயற்கையை மாசுபடுத்தாமல் நம்மை வாழ வைக்கும் இயற்கையை பாதுகாக்க உறுதி ஏற்றிடுவோம் என்று பதிவிட்டுள்ளார். அதேபோல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வளங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடத்தையை ஊக்குவிக்கவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலுக்கான ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு எதிர்கால சந்ததியினருக்கும் பசுமையான பூமிக்கும் வழிவகுக்கும் என பதிவிட்டுள்ளார். அதேபோல் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நமது கிரகத்தை பாதுகாத்து எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க முயற்சிகளை ஆழப்படுத்துவோம் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் ஒரே நாளில் 564 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் 3 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் தற்போது கொரோனா தொற்று மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது. குறிப்பாக கேரள மாநிலம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், தமிழகம் ஆகிய மாநிலத்தில் தொற்றுகள் வேகமாக பரவி வருகிறது. இதுவரையில் 546 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போது பரவி வருவது வீரியமில்லாத கொரோனா தொற்று என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் நடத்தப்பட்ட IPL கிரிக்கெட் போட்டியில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றியது. இதற்காக பெங்களூருவில் மாநில அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் TK சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விராட் கோலி மற்றும் அணி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். அப்போது ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் விதான சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் வரை நடைபெறவிருந்த பேரணி ரத்து செய்யப்பட்டது. அதில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த நிலையில் 33 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கிரிக்கெட் வீரர் விராட் கோலி சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தான் முற்றிலுமாக மனம் உடைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வந்த நிலையில் சமாதான முயற்சி தோல்வி அடைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழு மேடையில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதல் முடிவுக்கு வராத நிலையில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் நீக்கம், புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் சந்தித்துள்ளார். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே இன்று சமாதானம் ஏற்பட்டு மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என கட்சியினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் புதிய நிர்வாகிகள் நியமிப்பதில் ராமதாஸ் உறுதியாக இருப்பதால் சமாதான முயற்சி தோல்வி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. ரயில்களில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம் ஆக்கப்படும் என ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தெற்கு ரயில்களில் பயணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவில் முறைகேடு நடப்பதாக ரயில்வே துறைக்கு தொடர் புகார்கள் வந்தது. அதன் பேரில் தட்கல் பயணச்சீட்டு மோசடி தொடர்பாக 2.5 கோடி போலி கணக்குகளை கண்டறிந்து IRCTC நீக்கியது. இந்நிலையில் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு தொடர்பாக ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ரயில்களில் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம் ஆக்கப்பட உள்ளதாகவும், அதன் மூலம் பயணிகளின் கணக்கு உறுதி செய்யப்பட்ட பின்னரே பயணச்சீட்டு கிடைக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 344 ரூபாய் அதிகரித்து 79,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 43 ரூபாய் அதிகரித்து 9,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 114 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை அதிமுக ஆட்சியிலேயே நீக்கப்பட்டு விட்டதாக அரியலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்டங்களை போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயரில் தமிழ்நாடு என்ற பெயர் மட்டுமே காணப்படுவதாகவும், இவை கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியிலேயே மாற்றப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒதுக்கிய நிதியில் இருந்து புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும், புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் புகழாரம் சூட்டினார். தமிழ்நாடு என்ற பெயரை காணவில்லை என்று ஒரு சர்ச்சை சமீபத்திலே கிளம்பியிருக்கிறது. அதற்கான பதிலை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் துவக்கி வைத்த பேருந்து அதிலேயே 2012 அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் இருக்கிறது. அப்பொழுதே அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி என்று இப்பொழுது இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் என்று எழுதினால் நீண்ட பெயராக இருக்கிறது. பேருந்துக்கு முன்பக்கம் இருப்பது படிப்பதற்கு வசதியாக இல்லை என்ற காரணத்தினால் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலே இது மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2012 நடந்தது. இன்றைக்கு 2025 13 வருடங்களுக்கு பிறகு ஏதோ புதிய செய்தியை போல சிலர் தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரில் தொழிலதிபரை கொலை செய்த முன்னாள் ராணுவ வீரருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பூர் தென்னம்பாளையம் பூசாரி அம்மன் தோட்டத்தை சேர்ந்தவர் தொழிலதிபர் கருப்பசாமி. இவரது வீட்டில் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்கள் 3 பேர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம், நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவர்களை கருப்பசாமி தடுக்க முயன்ற போது துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து திருப்பூர் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த மர்ம நபர்கள் சையத் சலீம், அஸ்வின் குமார் மற்றும் நாராயணதாஸ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் 3 பேரையும் கைது செய்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இவ்வழக்கை விசாரணை செய்த நீதிபதி 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில்
சென்னையில் இருந்து முட்டம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 43 பேரில் 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் ஒரு மூதாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சபரிமலையில் ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டது. சபரிமலை தந்திரி கண்டரரு ராஜிவரு கண்டரரு பிரம்ம மதத்தன் தலைமையில் மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றினார். தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கேரள சபரிமலையில் ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்கள் மற்றும் தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்கள் கோவில் நடை திறக்கப்படுவது வாடிக்கையாக உள்ளது. இது தவிர ஓணம், சித்திரை விஷு, வைகாசி விசாகம், நிறை புத்தரசி திருவிழா உள்ளிட்ட சிறப்பு தினங்களிலும் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாளை பிரதிஷ்ட தினத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. அதற்காக இன்று சபரிமலை நடை திறக்கப்பட்டது. பின்னர் நம்பூதிரிகள் சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். மேலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு சபரிமலை online.org.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் எனவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 13 இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரயில்வே ஆலோசனை கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கதிரானந்த், ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் திட்டங்களில் என்ன நடக்கிறது என்பது குறித்து திஷா கமிட்டி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கூடுதல் ரயில்வே மேம்பாலம் அமைக்க மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் திட்ட பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் அரக்கோணம் பால பணிகள் முடிவடைந்த பின்னர் காட்பாடியில் கூடுதல் ரயில்வே மேம்பாலம் பணிகள் துவங்கும் என்று கதிரானந்த் தெரிவித்துள்ளார். ஆகையால ரயில்வே மேம்பாலம் கட்டுவதா அல்லது ஒரு சின்ன ரயில்வே அண்டர் பாஸ் கட்டுவதான்றது தகராறு நடந்து இன்னைக்கு முடிவு என்ன எட்டப்பட்டிருக்குன்னா ஒரு அண்டர் பாஸ் கட்டலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு ரயில்வே அவங்க பகுதியில் அவங்க செலவு பண்ணிக்கிறதாகவும் மிச்சம் இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதியில் அதுக்கு கட்டுமானத்தை மாநகராட்சி மேற்கொள்வதற்கும் முடிவெட்டப்பட்டுள்ளது. அதற்கான மதிப்பீட்டு தொகையை 10 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டர் அவர்களுக்கு சமர்ப்பிப்பாங்க. உடனே மாநில சர்க்கார் அது மீது நடவடிக்கை எடுத்து ஒப்புதல் கொடுத்த உடனே வேலைகள் ஆரம்பிக்கும். எத்தனை ரயில்வே மேம்பாலங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோம்? கிட்டத்தட்ட 13 மேம்பாலங்கள் நம்ம பகுதியில் மட்டும், நம்ம மாவட்டத்தில் மட்டும். அது இல்லாமல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனி. தேச பாதுகாப்பிற்காக 12 நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தேச பாதுகாப்பை காரணம் காட்டி 12 நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவில் நுழைய அதிபர் டொனால்டு டிரம்ப் தடை விதித்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்கானிஸ்தான், மியான்மர், காங்கோ குடியரசு, ஈரான், லிபியா, சூடான் மற்றும் ஏமன் உட்பட 12 நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்கா வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு ஜூன் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட பிரகடனம் புரூண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய 7 நாடுகளும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக ராம்சார் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். அரசியல் தலைவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு. இந்தியாவில் 564 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி. பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என சுகாதாரத்துறை வேண்டுகோள். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. மனம் உடைந்து விட்டதாக வீரர் விராட் கோலி வேதனை. பாமக நிறுவனர் ராமதாஸ் உடன் அன்புமணி சந்திப்பு. சமாதான முயற்சி தோல்வி அடைந்ததாக நிர்வாகிகள் வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.